அல்லேலூயா. கர்த்தர் திரும்பவும் இந்த இடத்துல வந்து உங்கள் மத்தியில் வார்த்தையை கொடுக்க தந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God that God has given a good opportunity to preach the word again in this place. Hallelujah. Today I like to speak about contentment heart. அதாவது இன்றைய தினத்தில் மனை நிறைவான இருதயத்தை பற்றி நாம் பேசுவோம். Contentment heart. Heavenly Father, we thank you for this time to preach the word of God, Lord. Speak with everybody, those who are listening here, my Lord. Kindly help them to practice according to the word of God. Your name only honored. In Jesus' name we pray. Amen. So, every one of us must have the contentment heart. அதாவது நம் ஒவ்வொருவருக்கும் மன நிறைவான இருதயம் இருக்க. மன நிறைவான இருதயம். Hallelujah. So heart is very important in our life. Physical heart and spiritual heart. There are two kind of heart. Physical heart, அது 24 மணித்தியாலம் நம்முடைய மாம்சீக இருதயம் ஒர்க் பண்ணி கொண்டு. மாம்சீக இருதயம் நின்றா மரணித்து விடுவார்கள். Hallelujah. The same way there's a spiritual heart. ஆவிக்குரிய இருதயம். ஆவிக்குரிய இருதயம் நின்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிச்சு. Hallelujah. So there are two kinds of heart. One is physical and one is spiritual heart. Physical heart here, this side. Spiritual heart here. You understand? So, Paul said, Philippians chapter 4 verse 11, I am not saying this because I am in need, for I have learned to be content whatever the circumstances. குறைச்சலினால் நான் இப்படி சொல்வதில்லை. ஏனென்றால் நான் எந்த நிலையிலும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவரிடத்தில் அவன் கற்றுக்கொண்டான். எந்த நேரத்திலும் மனோரம்யமா. நம்ம சில நேரங்கள்ல இந்த சில டென்ஷன் ஆயிடும். ஆமா இல்லையா? சில எமோஷன் ஆயிடும். இமோஷன் ஆகி டென்ஷன் ஆகி மற்றவங்களுக்கு சண்டை பிடிச்சு ஏசி சரியா சாமான போட்டு எரிஞ்சு உடைச்சு. Because of tension and emotion in our life, நம்முடைய மனம் ரம்யமாக இருக்காதபடியினாலே நாம் என்ன செய்யறோம்? சில காரியங்களில் நம்முடைய மனம் நிம்மதி இல்லாம இருக்கிறதுனாலே எப்படியான காரியங்களை செய்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறான், பவுல் சொல்லுகிறான், நான் குறைச்சல்ல இப்படி சொல்வதில்லை. என்ன குறைச்சல், என்ன பாடு, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் மனோரம்யமாக இருக்க ஆண்டவரிடம் கற்றுக்கொண்டேன். Hallelujah. So we should have the same, the contentment heart, any circumstances. எந்த சூழ்நிலையிலும் நாம் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளும். மனம் ரம்யமாக இருக்க. அல்லையா? மனம் அமைதியாக இருக்க. மற்றவங்க எப்படி பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், வேலைகளில் என்ன வேதனைகள் வந்தாலும், you should have the contentment heart. Hallelujah. You should be calm all the time. அமைதியா இருக்கப்படலாம், பொறுமையா இருக்கப்படலாம். So you have to learn from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போகும் பொழுது அவர் எதிர்த்து பேசவில்லை. அல்லது ஒரு அடிக்கப்படும் ஆடு போல அவர் போனார். அடிக்கப்படும் ஆடு என்றா உங்களுக்கு தெரியுமா? ஆடு
அடிக்கிறதுன்னா கொல்ல கொண்டு போவாங்க, கைத்துல கட்டி இழுத்துட்டு போகணும். அது ஒன்றும் பேசாது, அதை கொண்டு வெட்டுவாங்க. அது மாதிரி அடிக்கப்படும் ஆறு போல இயேசு சுவாமி இருந்தார். அவருடைய சிலுவை அதை அவருக்கு அறைந்தவர்கள், அவரை துப்புனவர்கள், அவரை பேசினவர்களுக்கு விரோதமாக அவர் கதைக்கல. பைபிள நீங்க வாங்கிக்குவார். அதுலயா அவர் பேசாம இருந்தார், தம்மை ஒப்பு கொடுத்தார். அதுலயா அவருடைய மனம் ரம்யமாக இருந்தது. In the same way, your heart should be content. Hallelujah. எந்த சூழ்நிலையும் இருக்கணும். வேலை செய்கிற இடமோ, வீட்லையோ, போற இடங்கள்லையோ நாம் மனோரம்யமாக இருக்க காட்டிக்கொள்ள வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு வருத்தம், பெரிய பிரஷர், பிளட் சுகர், பெரிய வருத்தம், கொலஸ்ட்ரால் வாரத்துக்கு காரணம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயம் மனோரம்யமாக இருக்காதது காரணம். You will get a physical, அதாவது சரீரப்பிரமான வருத்தம் வார்த்தை காரணம் உங்களுடைய மனம் ரம்யமாக இருக்காது காரணம். So here, the Philippians chapter 4 verse 12 says, I know what it is to be in need, and I know what it is to have plenty. I have learned the secret of being content in any and every situation, whether well-fed and or hungry, whether living or plenty or in vain. அதாவது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்னிடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணப்படவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அவ பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து போதிக்கப்பட்டது பவுல் சொல்றான், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அதே போல எனக்கு எந்த இடத்திலும் நான் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க, பட்டினியாயிருக்கவும். திருப்தி, satisfaction is important in our life. என்ன இருக்கலாம் கொஞ்சம் கொடுப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சாப்பிடக்குள்ள என்னதானா இருக்கு சாப்பாடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மனம் திருப்தியாயிருக்கணும். அல்லையா, திருப்தி இல்லாத மனம் சந்தோஷப்படாது. எப்பொழுதும் மற்றவங்களுக்கு குறை சரி, குற்ற சரி, சாப்பிடக்குள்ள இருக்கக்குள்ள. So if you have same like habit, you don't have peaceful in your family and working place also. மற்றவங்க என்ன சொன்னா நீங்க பொறுமையா இருங்க. Because God is the one who fight for you. Hallelujah. God is the one who give the victory in your life. Hallelujah. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர் என்று வேதாகமம் சொல்லுகிறார். So you don't need to fight with other people. Hallelujah. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறபடினால் நீ எல்லாவற்றிலும் தாழ்மையும் பொறுமையுமாய் இருக்க கர்த்தரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொல்றான், நாம் வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கோம் எனக்கு எல்லா இடத்திலும் திருப்தியாயிருக்கவும் பரிபூரணப்படவும் நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. சோ இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். மற்றவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல உங்களுக்கு பேசுறாங்க, நீங்க சத்தப்படாம பாருங்க. யோசிச்சு அவங்களும் யோசிப்பாங்க, நான் தான் ஆமலையா. நாம எறிகிற பந்து எந்த திசைக்கு எறிந்தாலும் அது என்ன செய்யும், அந்த திசைக்கு திரும்பியும் வருமா இல்லையா? அது இல்லையா? சொல்ல நமக்கு தெரியாது, நமக்கு நேராக இருந்தா அது நம்முடைய முகத்தில் அடி. ஆமா இல்லையா? அது இல்லையா? அத போல நாம என்ன காரியத்தை வெளியில நாம செய்யறோமோ கோபத்திலோ அது நமக்கு வரும். அப்படின்னா எந்த நேரம்
எனக்கு வாழ்ந்திருக்கோம் தெரியும், என் குடும்பத்தோடு மற்றவங்களோடு சந்தோஷமா இருக்கும், சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படும். தாழ்ந்திருக்கவும் தெரியும். அதாவது எனக்கு சில காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். அதான் சிலர் வந்து பெரிய பதட்டப்படுவாங்க. உங்களுக்கு அது என்ன படிக்கிற ஓகே finish set it close. அதுதான் சரீரம். அதாவது பைபிள்ல சொல்லுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம சரீரம் நல்லது. ஆனா இதையும் அதையும் ஆண்டவர் என்ன ஒழிச்சிருவார். இதுவும் அதுவும் இல்லை. ஆண்டுடைய பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம்தான் வாழ்க்கை. பரிசுத்தாவியான நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். ஆமா இல்லையா? அதுதான் வாழ்க்கை. ஓசனும் பாகவும் இல்லை, அது ரெண்டையும் ஆண்டவர் அழியப்படும். இதெல்லாம் அழிவதாமா. அதல்லையா? So you should be very careful in your life. அதல்லையா? எதையும் மற்றவர்களை ஜெயிக்கும் பிள்ளைகளா மாறணும். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து தகப்பனுடைய வலதுபாகத்தில் அவர் ஒரு நியாயம் தீர்க்கும் ஒரு நியாயாதிபதியாக மாறினார். அவர் நியாயாதிபதியாக உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அது மரணத்துக்கூடாக சென்றார். இந்த சேவை நாங்கள் என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவை போல பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா. So, you know, God, our God gives strength us to be content. நாம் மனநிறைவாக இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். God never forsake you. God never forsake you. God will be lifted you up. கடவுள் உங்களை உயர்த்துகிறார், அவர் கைவிடுவார் அல்ல. So Bible clearly say, Philippians chapter 4 verse 13 say, I can do all this through him who gives me strength. அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இது உங்களுக்கு பாடம் இல்லையா? ஆனா அதை நாம யோசிக்கிறதில்ல. என்ன இந்த வசனம் சொல்லுது? Bible verse, most of the Bible verse we know, but we don't meditate, we don't practice. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. என்ன பலப்படுத்துகிறாரு? கிறிஸ்து. இல்லையா? கிறிஸ்து என்ன பலப்படுத்துற? ஏனென்றால் கிறிஸ்து அப்படியான ஒரு வழி கூட போய் ஜெயம் எடுத்தார். ஆனபடியா அவர் என்னை பலப்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கார் இல்லையா? பரிசுத்தாவியான நான் உங்களுக்கு சொல்றேன், one personality of God. அவர் is a spirit. Because he is a spirit, he want to dwell in your body. உடைய உள்ளத்தில் அவர் இருக்கிறதுக்காக ஆவியானவராக கடவுள் இருக்கிறார். அவர் ஏன் ஆவியானவராக கடவுள் இருக்கிறார் என்றால், அவர் உங்களுக்குள் உங்களுடைய சிந்தனைகளை அறிந்து அதை சரியான பாதையில் நடத்த கடவுள் ஆவியானவர். நான் உங்களுக்கு திருப்பி சொன்னோம், பரிசுத்த ஆவியானவரே வாரம் கூப்பிடாது. பைபிள் தெரியாம தான் அப்படி கூப்பிடுவோம். எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீரோ சொந்தமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வந்து. ஆனா பரிசுத்த ஆவியை நீங்க அபிஷேகம் பண்ணுமென்று சொல்லலாம். anointing of Holy Spirit. You can ask பரிசுத்த ஆவியை வாரும் இப்ப நானே உனக்குள்ள இருக்கேன் வாரும் என்று சொல்றான். ஆமா இல்லையா? Hallelujah. Can you understand? Holy Spirit always with you. When you accept Jesus Christ as your Savior, Holy Spirit already in you, with you, and live you, and He is leading you. அவர் இந்த பிள்ளைகள் விடக்குள்ள உங்கள் உள்ளங்களில் என்ன செய்வார்? குற்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துவார். அதுலயா கான்சியன்ஸ், நம்முடைய கான்சியன்ஸ்குள்ள பேசுவார், மனச்சாட்சிக்குள்ள
பரிசுத்த ஆவியானவர் இப்படி விடுறா. நாம கணவன் மனை கூட தெரியாம இதையும் செய்யலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம செய்யலாம், வேலை செய்யறத தெரியாம செய்யலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தெரியாம செய்யலாம். He is the one who dwell in your heart and lead your God's path. When we do some wrongs against God's will, He will teach us. புரியுதா? அவர் எங்களுக்குள் உணர்ந்து கொள்ள செய்வார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ளா இருக்கிறார். மற்ற ஆவியின் கனி வரங்கள்லாம் நீங்க ஊழியத்துக்கு தான். ஆனா எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து, புரியுதா நான் சொல்றேன், உங்களுக்குள் அவர் சொல்லுங்கள் வழி நடத்துவார். எப்படியா அவருக்குள்ள உங்களோட மனதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தெரியும். நாம பிள்ளைவிடக்குள்ள யாருக்கு தெரியும்? நமக்கும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். பைபிள்ல சொல்லுது, டோன்ட் கிரீவ் ஹாலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வந்து அடிச்சு பிடிச்சி வேலை செய்யறார். நீங்க துக்கப்படுத்தினா அவர் உங்களுக்குள் கிரியை செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். Open your heart and give the place. Hallelujah. So Holy Spirit will be birthed in you. புரியுதா? அப்ப அதே போல நமக்கு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர். Jesus Christ is the give the strength in your physical your spiritual life. உங்களுக்குள்ள பலப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்துவ நாம பின்பற்றணும்? வேற யாரையும் பின்பற்றலாம்? ஒருவரும் நமது பாவம் சாபம் ரோகங்களுக்கு ஜீவனை கொடுக்கல. யாரும் கொடுக்கல. யாரும் சொன்னாங்க அன்பை பற்றி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அன்பை பற்றி இறைவன் தன் குமாரனை அனுப்பி உலகத்தில் அன்பை வெளிப்படுத்தினார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுடைய பரலோகத்துக்கு போக தடையா இருக்கிற காரியம். பாவம், மற்றது சாபம், மற்றது ரோகம். அதான் பாவம் என்றால் நாம் கடவுளுக்கு விரோதமாக செய்யும் பிழைகள். சாபம் என்றால் நம் முன்னோர்கள் செய்த பிழைகள் நமக்கு வராமல் இருப்பதற்காக சாபம். மற்ற ரோகம் என்றால் நம்முடைய சரீரத்தில் வரும் வேதனைகள். ஆன்மீகத்தில் சரீரத்தில் வரும் வேதனைகள். ஹல்லேலூயா. இவைகளுக்காக இயேசு கிறிஸ்து இறைகுமாரன் இந்த உலகத்துல வந்து he took all the penalty of sin. Hallelujah. பாவத்தின் சாபம் ரோகத்தின் தண்டனையை 2000 வருடங்களுக்கு முன்பாக இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் பாவ பலியாக ஏற்றுக்கொண்டார். Can you understand? That's why the Bible say அதாவது I can do all this through him, through Jesus Christ who gives me strength. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்ன செய்யும்? He is worthy to teach me. He is worthy to follow him. Hallelujah. அதை பலப்படுத்த அவர், அதை நாம் பின்பற்ற அவர் தகுதியுள்ளவர். Hallelujah. தகுதியுள்ளவர். உங்களோட பிள்ளை எல்லாம் படிச்சு கிராஜுவேட் படிக்கிறாங்க இல்லையா? படிக்கிற ஆர்வெல்லாம் படிச்சு அதை முடித்து அந்த சோதனையை பாஸ் பண்ணணும் தான் அவங்களுக்கு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ கர்த்தருக்குள் இயேசுக்குள் பலப்படுத்தி நாம பலப்படுத்தி வந்தால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலம் உண்டு. So we have to forget every past things and look the future thing. நம்முடைய நாம் என்ன செய்வோம் என்றால் பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் செல்லணும். முதல் நடந்த காரியங்கள், முதல் செய்த பாவங்கள் விட்டுட்டாருங்க. பினிஷா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா, முதல் சாப்பிட்ட இரவு சாப்பிட்ட சாமி செமிக்கிட்டா இல்லையா? செமிக்காதப்ப சத்தி எடுப்பான். சரியா? செமிச்சா தான்
என்ன செய்யலாம், அடுத்த நாளைக்கு சாப்பிடலாம். சாப்பிடலாம் இல்லையா? எல்லாம் செமிச்செல்லாம் போனா சாப்பிடலாம், இல்லாட்டி சாப்பிடலாம். ஒரே வந்து ஒரே விட்டு விட்டு நிற்கும். யாரையா செமிச்சேன்னா சாப்பிடலாம். அது போல நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு பழைய பாவங்கள் எல்லாம் நினைக்கப்படாது. பழைய வாழ்க்கை எப்படி இருந்தா அப்படி இருந்தா அதெல்லாம் போட்டார் முடிஞ்சு. ஆண்டவர் சொன்னா பழையவர்கள் எல்லாம் முடிந்தன, எல்லாம் புதிதாக என்ன இல்லையா, எல்லாம் புதிதாக. அப்புறம் அப்படி வாழ்க்கையில பழைய காரியங்கள் எல்லாம் எல்லாம் பினிஷ். எதிர்காலத்தை நீங்க நோக்கி நடக்கணும். புரியுதா? பைபிளை வாசிங்க. Philippians chapter 3:13. Philippians chapter 3 verse 13. Brothers and sisters, I do not consider myself yet to have taken hold of it. But one thing I do, forgetting what is behind and straining toward what is ahead, I press on toward the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. Hallelujah. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் நான் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். Hallelujah. There will be an aim for us. அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த சில சேர்ச்சுக்கு என்னதுக்கு வா சொல்லுங்க, என்னதுக்கு வா நோக்கம் பரலோராட்சியம் சொர்க்கத்துக்கு. Hallelujah. நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்டது, இறைவன் உலகத்துல மனிதனை படைத்து தன்னோட வாழ்றதுக்கு தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இறைவன் முதல் மனுஷனை உண்டாக்கி தந்த சாயல்ல தந்த ரூபத்துல உண்டாக்குறே தன்னோட வாழ வேணும். மனுஷன் ஹியூமன் இஸ் a special protection creation. அதர் பறவைகள் ஊர்வனங்கள் எல்லாம் வேறு. ஆனா மனிதனை தமது சாயலில் ஆண்டவர் உருவாக்கி அது நல்லதென்று கண்டார். கவனிச்சு பாருங்க. முதலாவது ஆதியாவது. அப்புறம் மனிதன் தனிமையா இருப்பது கூடாது என்று துணைக்கு ஒரு மனைவியை அவனுடைய விலாளிம்பிலே உண்டாக்கினார். சேம் பாடி பட் டூ பர்சன், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நல்லா வாசிங்க, யோசிக்கணும். ஆண்டவர் அப்படி உண்டாக்கி என்னத்துக்கு உண்டாக்கினா அவர்களுக்கு கூடாக ஒரு சந்ததி உண்டாகும். அவர்களுக்கு கூடாக ஒரு சந்ததி உண்டாகும். அல்லையா? ஆபிராம சொன்னார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதி, சபிக்கிறவர்கள் சபிக்கப்படும், உனக்கூடாக உலகத்தில் எல்லா சந்ததியும் ஆசீர்வதி. நல்ல ஒரு பிளஸிங். ஆண்டவர் என்ன சொல்றான்னா, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு கணவன் மனைவியை தந்து என்னத்து கண்டா ஒரு நல்ல ஒரு பரம்பரை உனக்கூடாக உண்டாவதற்காக. புரியுதா? உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் ஒரு காலத்துல அவர்களை திருமணப்படுத்தி அவர்களோட குழந்தைகளை பற்றி அப்படி வர விளைஞ்சா உங்களுக்கு மாத்திரம் வேண்டியது. அதான் பைபிள்ல சொல்லுங்க, ஓரின பாட்சைகளை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்களோடு பெண்கள் பெண்களோடு உரியக்கூடாது. சோதம் குமாரவை ஆண்டவர் அக்கினியால் அழித்ததற்கு காரணம் அதான். அப்படி ஆண்டவர் கணவன் மனைவியை உண்டாக்கி ஒரு குடும்பத்தை உண்டாக்கி ஒரு பரம்பரை அதான் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஜனங்கள் பரம்பினார்கள். அதுலையா? அப்ப பாருங்கள், அப்படியாக ஆண்டவர் உண்டாக்கினதுக்கு காரணம் என்னன்னா, அவர் உண்டாக்கிய அந்த ஜனங்கள் பரலோகத்தில் தன்னோட இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பூலோகம் அதில் எல்லாவையும் ஒரு நாள் அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி என்றால் ஆண்டவரை நேசிப்பவர்கள் விசுவாசிப்பவர்கள் பரலோராட்சியம் செல்வார்கள். அங்க போய் ஆண்டவர் அவர்களோடு நாம் கூட பசி இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. கர்த்தர் எல்லா கண்ணீரையும் துடைப்பார். துக்கம் இல்லை,
சந்தோஷமா எப்பொழுதும் இறைவனை சோதரித்து கொண்டு அதுக்காக நீங்க இங்க வந்து பிராக்டிஸ் பண்ற ஆண்டவரை துதிச்சு அது இல்லையா. அப்ப பாருங்க, அதே போல அவன் சொல்றான், நாம் கிறிஸ்துக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி நடக்கிறது. அப்படி நமக்கு ஒரு இலக்கு இருக்கு, பரலோக ராஜ்யம் போல எப்படி என்ன வாழ்ந்து போலாம்னு சொல்றோம். சாப்பிட்டேன் சிட்டம் மறிச்சோம் இப்படியெல்லாம் அந்நியன் தான் சொல்லுவான். நாங்கள் சாப்பிடுறேன் நாளைக்கு நம்மளது அப்படி இல்லை. நாம் சாப்பிடுறோம், சந்தோஷமாயிருக்கோம், நாம் மறிக்கிறதில்ல, நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைவோம். நித்திரை அடைந்தவன் என்ன செய்வான்? திரும்பி எழும்புவான். பொய்க்கு நித்திரை கொள்றவன் எழுப்பிடாது, ஆனா நித்திரை கொள்றவன் திரும்பியும் எழும்புவான். அதுதான் கிறிஸ்தவர்கள் மரிப்பதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைவார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை போது முதல் அந்த கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கல்லறைகள் திறக்கப்படும். அவர்கள் முதல் எழும்பி முதல் உயிர்த்தெழும்புவார்கள். பிறகு கர்த்தரோடு இருக்கிறவர்கள் அவரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யம் சொர்க்கம் போவார். There is a purpose in your life. சாப்பிடுறன் நித்திரன் செத்து போற அப்படி சொல்லக்கூடாது. So we are the special people. God has chosen you for His purpose. Hallelujah. So we are not dying. We are only sleep in ஒரு நாள் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் ஸ்லீப்பிங் ஒன்லி. அது ஒரு நாளா உயிர்த்தெழும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதே போல so contentment with godliness is a great wealth. அதாவது தேவ பக்தியோடுள்ள மன நிறைவு ஒரு சுகவாழ்வு. ஒரு சுகவாழ்வு. ஆமாலியா, நமக்கு எல்லாம் இருந்தா ஒரு சுகவாழ்வா இல்லையா? சிலருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா ஒன்னும் சாப்பிடல, மடிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கு, பிரவுன் சுகர் இருக்கு, ஆனா சுகர் தின்னல, சுகர் வரும். கண்ட மாதிரி சாப்பிடலாம். ஆட்டுக்கறி விருப்பம், ஆனா கூட தின்னலாம். கொழுப்பு தின்னா கொலஸ்ட்ரால் கூடி, பிரஷர் கூடி. சில இடங்கள்ல எல்லாம் இருக்கு, சாப்பிடலாம். சில சில செல்வம் தர்ற வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனா சாப்பிடலாம். அல்ல ஒரு நண்பன் சொன்னா, ஒருவர்கிட்ட போய் கேட்டு உங்களுக்கு என்ன வருத்தம் என்று கேட்டார். அப்ப அவரு கோபம் வந்து, எனக்கு என்னதான் வருத்தம் இல்லை என்று கேட்டார். எனக்கு என்னதான் வருத்தம் இல்லை என்று கேட்கிறார். அது மாதிரி வருத்தக்காரர்கள் சாப்பிடலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாம என்ன செய்யணும்? நமக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும். அதுலயா அப்ப இந்த பைபிள் என்ன சொல்கிறது? A true godliness with contentment it's a great wealth. After all, we brought nothing with us when we came into the world, and we can't take anything with us when we leave it. So if we have enough food and clothing, let us be content. அதாவது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். சோ உண்ணவும் கொடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும். ஆமா இல்லையா? பைபிள் சொல்ற சரியா இல்லையா? நாம வரக்குள்ள என்ன கொண்டு வந்தோம்? ஒரு உடுப்பு இல்ல. be born naked. தெரியுமா? உங்களோட தாயத்தை கேளுங்க. நீங்க நிர்வாணமா தான் பிறந்தீங்க. போக்குள்ள எப்படி போவீங்க? நல்லா கோட்டை எல்லாம் போட்டு நீங்க அடக்கம் பண்ணுவீங்க. இதெல்லாம் இறந்து போகும். கடைசியில் நிர்வாணமாக இருந்து எல்லாம் உருக்குலைந்து போய் எலும்பு கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பிறகு அதுவும் போய் மண்ணோட மண்ணா போ. ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சார்? என்னத்துல படைச்சார்? டஸ்ட். அது போல ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் டஸ்ட்ல இருந்து படைச்சா எப்படி போவா? டஸ்ட்ல போவா இல்லையா? இல்ல நாங்க ஆறுல கொண்டு போய் நாங்க
கரைப்பம்னு சொல்றீங்க. ஆறுல கரைச்சா அது கடைசியா என்னத்துல போகுது? எப்படி போகுது? கரைஞ்சி டஸ்டா போகுதா இல்லையா? மண்ணோட சேருதா இல்லையா? பைபிள் சொல்றது சரியா இல்லையா? ஆனப்படினால் இதுல என்ன சொல்லப்படும்? நாம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகவில்லை. அதுக்காக வேண்டி நாம வீடு வாங்க அமைக்கிறோம். வீடு வாங்கத்தான் வீடு தேவையா இல்லையா? வீட்டுல வாசிக்கிறோம். வாடகைக்கு நீங்க கொடுக்குறீங்க, வாடகை காசு கொடுக்குறீங்களா இல்லையா? அதை நீங்க ஒரு வீடை வாங்கி கொடுக்கலாமா இல்லையா? நான் சொல்ற ஐடியா அது இல்லையா? அப்ப உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தா அங்க வீட்டுல இருந்தாலும் அங்கேயும் வெளியில இருந்தாலும் சாப்பிடுறீங்களா இல்லையா? உடுப்பு வேணுமா இல்லையா? ஆதாமுக்கு ஆண்டவர் உண்டாக்கி ஒரு தோட்டத்தை தான் கொடுத்தார். தோட்டத்தை தானே கொடுத்தார். அவர் சாப்பாடெல்லாம் கொடுத்தார் நிறைய. ஆமா இல்லையா? எல்லா ஜூஸ்கள், எல்லா கிரேப்ஸ்கள், எல்லா மரம் எல்லாம் விட்டார். சாப்பிடு, நல்லா குடி. அவன் கீழ்ப்படியா போனே ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு ஆடை கொடுத்தார் இல்லையா? ஆடை கொடுத்தார், தோல் ஆடையை கொடுத்தார். அவன் 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 என்ன செய்தான்? இலைகளினால தச்சு உடுப்ப போட்டான், உடுப்பு மாதிரி. ஆண்டவர் சொல்றார், உண்ணவும் ஒடுக்கவும் உனக்கு இருந்தால் போதும், நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அதுக்காக நான் சொல்லல உங்களுக்கு ஒண்ணு பண்ணான்னு சொல்ல. நமக்கு தேவை அதை ஞானத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளலாம். டென்ஷன் ஆகக்கூடாது, கூட குறைய கடன் வட்டியில கஷ்டப்படக்கூடாது. நமக்கு இருக்கிறதுக்குள்ள சந்தோஷம் வாழப்படும். அதையா ஒன்று கொண்டு போவதுமில்லை, ஒன்று கொண்டு வரவில்லை. உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்கும். அதையா. So contentment heart is most important. எல்லாத்தையும் போதும் என்ற மனச்சாட்சி இருக்கணும். விளைஞ்சா இல்லை என்றதுக்கு நம்ம பழக்கக்கூடாது. விளைஞ்சா நாம இருக்கிறதுக்குள்ள சந்தோஷமா வாழ அந்த இருதயம் இருந்தால்தான் சந்தோஷமா இருக்கலாம். அதுலயா. So don't worry, God is with us and never forsake us. ஆவே எதுக்கு நாம கவலைப்படக்கூடாது? கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். Hallelujah. So Hebrews chapter 13 verse 5. Keep your life free from the love of money and be content with what you have. So because God has said, never will He leave you, never will I forsake you. அதாவது அவர் சொல்றார், நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவையர் போதுமன் எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. பணம் தேவையா இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? பண ஆசை, பணம் தேவை. அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும், இப்படி எல்லாம் சொல்லக்குள்ள மனம் கம்பியம் இல்லாம டென்ஷன். சிலருக்கு நித்திர இல்லை. நாளைக்கு காசு கட்டும், நாளைக்கு இது செய்யும், நாளைக்கு கடங்காடி வீட்டடியில வந்து நிற்பா. ஆமா இல்லையா? அப்ப டென்ஷன், நித்திர இல்லை. அடுத்த நாளைக்கு கொலஸ்ட்ரால், ஹை பிரஷர். டாக்டர்கிட்ட போனா நீங்க என்ன அதை பற்றி தெரியா? அப்ப என்ன செய்யணும்? இதுல பண ஆசை இருக்கக்கூடாது. இருக்கிறதுக்குள்ள வாழ பழம் பிள்ளைங்க, இருக்கிறதுக்குள்ள வாழப்படும். இன்னும் பார்க்கக்கூடாது, இருக்கிறத வாழப்படும். அப்ப போதுமான மனம் நமக்கு இருக்கணும். எல்லாத்துலயும் திருப்தியான மனம் இருக்கும். இப்படி பாருங்க பிரியமானே, ஆண்டுடைய பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்கிறார்கள். எத்தனையோ பணக்காரர்கள், மில்லியனர், அவர்களுக்கு நித்திர இல்லை. பாருங்க, சந்தோஷமா வாழ்ற ஆண்டவர். அவங்க மிடில் ஈஸ்ட்ல நீங்க பாருங்க, இன்னைக்கு நித்திரல் ஒருவர் பாத்தீங்க. இஸ்ரேல் நாடு அழைத்திருக்க எல்லா அரபு நாடுகள் நித்திரல். எப்பொழுதும் குண்டு வந்து வீட்டுக்கு மேல விழுது, அடியில் போய் திரிக்கிறான். குண்டு விழுந்த எத்தனையோ 1000 பேர் சேர்த்தான். விளைஞ்சா ஒரு சமாதானத்துக்கு விருப்பம் இல்லை. நான் தான் என்ற நாடுதான் பெருசி உண்ட நான் படி என்று ஒரு சமாதானத்துக்கு விருப்பம் இல்லை. சண்டை யுத்த ஜனங்கள் அழிந்து கொண்டார். ஆண்டவர் சமாதானம் கொடுக்கிறவர். ஒருவன் அழிந்து போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. சாத்தான் அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நான் அவர்களை
காப்பாற்றுவதற்கும் ரட்சிக்கவும் வந்தேன் சுவாமி சொல்றார். அப்படியான நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாள் நித்திரை இல்லை பிரிமாலே. அது கர்த்தர் உங்களுக்கு நல்ல நித்திரையை தந்திருக்காரு. நல்லா சாப்பிட்டோம் நித்திரை வருதா இல்லையா? நல்லா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உன்னை கைவிடுவதில்லை. I never forsake you and also எப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. இந்த பண ஆசை, உலகத்து ஆசைகளை விட்டு போதுமன்ற மனதோடு வாழப்பட. அல்லேலூயா. சோ கடைசியா நான் சொல்லுகிறேன், Lord will testify our desire with good things. பாருங்க, God will satisfy our desire with good things. கர்த்தர் நமது விருப்பங்களை திருப்தியாக மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் இல்லையா? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திப்பார் இல்லையா? ஆமா இல்லையா? தாயை போல தாப்பனை போல சுமக்கிற தேவன். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் தாவீது சொல்லுகிறான், 103 சங்கீதம் 4-5, Psalms 103 verse 4 and 5. Who did redeem your life from the pit and crown you with love and compassion? Who satisfy your desire with good things so that your youth is renewed like the eagle's wing? அப்ப பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆகிறார். கழுக்கு சமனான உன் வயது திரும்ப வாலிப வயதாடுகிறது. பைபிள் என்ன சொல்றதோ, உன் பிராணனை அழிவுக்கு பாதுகாக்கிறார், கிருபையினால இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்கிறார். இது ஒரு வாக்கு தந்த வசனம். தாவீது சொன்னா, என்ன எப்படி வயது கழுகை போல திரும்பும் வாழ வயது வரும். கழுப்பெண் நான் கூட சொன்னா இல்லையா? சொல்லியிருக்கணும் இல்லையா? என்ன சொன்ன? கழுகு ஒரு ஏஜ் ஆகினா வயது வந்தா ஒரு சிகரத்துல போய் நின்று தன்னுடைய பிதர்ஸ் எல்லாம் பிடுங்குமா, அந்த சிறகுகளை எல்லாம் பிடுங்குமா. விளங்கியா? பிதர்ஸ் எல்லாம் பிடுங்கின பிறகு அப்படியே அங்க இருக்குமா, உயரத்துல இருக்கு. அது புது இறக்கைகள் சிறகுகள் முளைக்குமா. புது சிறகுகள் இறக்கைகள் முடிச்சு அது திருப்பி வாலிப வயது அடையும். அல்ல, வாலிப வயது அடைந்து திரும்பவும் உயர பறக்கும். உயர பறந்து அப்படியே பார்த்து அதுல கண் சரியான கூட்டுக்கண் பார்த்து உடனே வந்து பறவைகளை பிடித்து மேல. அப்ப கழுவுக்குரிய வயது வாழ வயதாகும். அப்ப நமக்கு ஆண்டவர் மன திருப்தியாக நாம மன ரம்யமாயிருந்தா கர்த்தர் நமது பிராணனை மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தி ஆக்குவார். Hallelujah. So we should have the contentment have. எல்லாவற்றிலும் நமக்கு மன திருப்தியாயிருக்கணும். போதுமன்ற மனதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க. எந்த சூழ்நிலையும், எந்த இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எந்த இடத்துல மற்றவங்க என்ன கசத்தாலும் நீங்க பொறுமையா இருக்க. எல்லா இடத்துலையும் பொறுமையா. மற்றவங்க என்ன கத்துனா கத்து, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லையா? மனோரம்யமாக இருங்க. கத்தவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிக்க மகா இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அது மட்டுமல்ல அவர்கள் மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, மற்றவர்களுக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கொடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசு இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, my Lord.